ஹாய், காரசாரமான சுண்டக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல அடிகனமான பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சுட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாய் அதையும் உடச்சி சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு இடித்து கூட வச்சுக்கலாம். பூண்டு அதுக்கப்புறமா வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நல்லா ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு பெரிய புளிப்பாக இருக்கிற ஒரு நல்ல நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சுண்டைக்காவை இடித்து வச்சுருக்கேன். அந்த இடித்த சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கணும். சுண்டைக்காவை இடித்தாதான் கசப்பு தெரியாது. ஸோ இடித்து சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியா பொடி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கட்டை மிளகாய் பொடி, அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு 100 கிராம் புளி தண்ணி இங்கே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். அதை சுட சுட சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் as well. Bye.